காவல்துறைக்கு தகுதி இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. இப்படிப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 19ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த தமிழ்ச்செல்வன் மீது உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னு கொண்டு போய் காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்காங்க ஸ்டேஷன்ல. 7 மணி வரைக்கும் மேடம் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு மேல எஃப்ஐஆர் போட்டு உடனடியா ரிமாண்ட் பண்றாங்க. இவங்க மொபைல் எல்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க, ஒரு பொய் வழக்கு எப்படி பதிவு பண்ணப்படுகிறது என்பதை தெளிவா பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பொய் வழக்கு போட்டதுனால அந்த மனிதனோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் எப்படி பாழடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நான் விளக்குறேன். 2022 இன்னைக்கு 2024 ஜூன் மாசம். இந்த 2.5 வருட காலங்கள்ல என்ன நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரோட மனைவி திருடனோட பொண்டாட்டின்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு